அதாவது 1.5 டிகிரி செல்சியஸ் த்ரெஷோல்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். கேள்விப்படலை அப்படின்னா இனிமேல் நீங்கள் அடிக்கடி அந்த வார்த்தையை கேள்விப்படுவீங்க. உலகத்தோட ஆவரேஜ் குளோபல் டெம்பரேச்சர் நல்லா கேட்டுக்குங்க. ஆவரேஜ் குளோபல் டெம்பரேச்சர் வந்து 1.5 டிகிரி செல்சியஸ் கூட போகுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நம்ம ஊரில் வந்து இன்றைக்கி 33 டிகிரி செல்சியஸ் இருக்கும். திடீர்னு ஒரு 10 நாள் கழிச்சு 38 டிகிரி செல்சியஸ் இருக்கும். நமக்கு அது சர்வசாதாரண 1 டிகிரி செல்சியஸில் 10 டிகிரி செல்சியஸ் கூடனா கூட நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லையா? ஆனால் 1.5 டிகிரி செல்சியஸ் உலகத்தில் ஆவரேஜ் டெம்பரேச்சர் கூடுறப்ப என்ன பெரிய பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தோணும். எனக்கும் தோணிருக்கு. இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். நம்ம உலகம் தோண்டி ஒரு 400 கோடி வருஷம் ஆச்சு. இதில் வந்து ஒரு டைம் வந்து ஒரு 4 டிகிரி செல்சியஸ் சேஞ்ச் ஆனதுக்கு மொத்தமாக நார்த் அமெரிக்கா மொத்தமாகவே வந்து ஐசேஜ் ஆகிடுச்சு. மொத்தமாக ஒரு 4 மீட்டருக்கு வந்து மொத்தமாக ஐஸ் கவர் பண்ணிடுச்சு. ஜஸ்ட் 4 டிகிரி செல்சியஸ் சேஞ்ச் ஆனதுக்கு ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து அவ்வளோ பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். இந்த 1.5 டிகிரி செல்சியஸ் ஆவரேஜ் குளோபல் டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம நினச்சே பார்க்க முடிய அளவுக்கான பிரச்சனைகள் அந்த பூமியில் வரும். இது ஒரு சில டைம் டச் பண்ணி போயிட்டுருக்கு. இது ஆவரேஜாக ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை. ஏன் அப்படின்னா இப்போ வந்து இந்த ஃபோன் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ஃபோனை இப்படி இருக்குது, இப்படி விழுந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த டயத்துக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் நினச்சாலும் இதை பிடிக்க முடியாது. கீழே போனதுக்கப்புறம் தான் என்னால் தூக்க முடியும் இல்லையா? இப்போ வந்து இப்படி போயிட்டுருக்கு. இந்த இடத்த ரீச் ஆகிடுச்சுன்னா 1.5 டிகிரி செல்சியஸ் இது விழுந்துருச்சுன்னா விழுந்தது தான். என்னாகும் அப்படின்னா பூமி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த 1.5 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆனோன்னா நிறைய புயலை உருவாக்கும், நிறைய வெள்ளத்தை உருவாக்கும், எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதை நம்ம என்ன நினச்சாலும் அதுக்கப்புறம் தடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா பூமி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிரும். அதுக்கேற்ற மாதிரி காற்றை உருவாக்கும், அதை ஏற்ற மாதிரி டெம்பரேச்சர் உருவாக்கும். அந்த சைக்கிளுக்குள்ளே பூமி போயிடும். நம்ம அந்த சைக்கிள் அதுக்கப்புறம் என்ன நினச்சாலும் குறைக்கவே முடியாது. அதுதான் 1.5 டிகிரி செல்சியஸ் த்ரெஷோல்ட் லெவல்னு சொல்லி உலகத்தில் இருக்க அத்தனை சயின்டிஸ்ட்டும் பயந்துக்கிட்டு இருக்காங்க.